பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும் வேத பகுதியில் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 11வது அதிகாரம் அதில் 24வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஜனங்களுக்கு, அதாவது நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஜெபித்தோம், ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டோம், அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் ஜெபத்தை ஒரு ஆப்ஷனலாக வைக்கலாம ஜெபம் பண்ணினா என் தேவன் அதை நிச்சயமாய் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பலருடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, 24 மணிக்கூர் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திரும்பவும் ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எதை குறித்து அவங்க ஜெபித்தார்களோ அந்த காரியத்தை ஜெபம் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் உள்ள வந்துடும். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாய் செய்வாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். அதனாலதான் அன்னாள் தேவாலயத்தில் அழுத பொழுது ஏலி சொல்றாரு, மகளே, இதுவரைக்கும் நீ அழுதுட்ட போதும், இனிமே உன் ஜெபம் கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டு விட்டதுன்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, அன்னாள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் வசனம் சொல்லுது, அவள் அதற்கு பின்பதாக துக்கமுகமா இருக்கவில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் நிச்சயமா தருவாரு, கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்போ உங்க ஜெபத்தை நீங்க மாற்றுங்க. நீங்கள் ஜெபத்தை எப்படி தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே, நீங்க நிச்சயமா செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் அற்புதம் செய்வார். அதனால இந்த காலை வேளையில் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் மாற்றி அவர் சமூகத்தில் உண்மையா நீங்க கூப்பிட்டு, அப்பாட்ட நான் கேட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு தருவார், நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாராக. Have a blessed day. God bless you.